ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய டொமேட்டோ சாம்பார், அதாவது தக்காளி சாம்பார் தான் சொல்கிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளி மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கணும், பருப்பு அதிகம் இருக்கக்கூடாது. ஒரு பிடி அளவு தான் துவரம்பருப்பு சேர்த்து கழுவி குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போது தக்காளி 4-5 போட்டுக்கணும். ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்க்கணும், வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 பச்சை மிளகாய் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. 10 பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியோ நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார், தக்காளி சாம்பார்னு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாஸ்தி வீட்டில் செய்வேன், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி நிறைய இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். புளிப்புக்கு எதுவுமே இல்லை, தக்காளி மட்டும்தான் புளிப்புக்கு. புளியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை, தண்ணி சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குக்கர் மூடி வேக வச்சிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வெந்து வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும், இந்த பருப்போடு கடையும் போது. அவ்வளோதாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பருப்பு பொங்கி வராதபடிக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், சமைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம், விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு பொங்கி வராது. இப்போ நான் விளக்கெண்ணெய் தான் ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கிறேன், பொங்கி வராத மாதிரி சேர்த்து இப்போ நம்ம மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 3 விசில் அந்தந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஒரு வானல் காஞ்ச பிறகு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இது 3மே சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக இது மேலே படுதுங்களா, அதனால் மூடி வச்சு பொரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டோம். இப்போ இந்த பருப்பு வெந்துடுச்சுங்களா, இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ சின்னதாக மத்து வச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். அந்த தண்ணி வடித்து நம்ம சேர்த்துடலாம், சாம்பாரில் சேர்த்துட்டு உப்பு மாத்திரம்தான் போடணும், கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி இதில் வடிச்சிட்டு இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க. கடைஞ்சிட்டு இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் தாளிப்போடு சேர்த்துட்டு ஒரு சின்னதாக கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நான் இன்றைக்கி நைட்டு தோசைக்கு தான் வைக்க போகிறேங்க. இப்படி தான் இருக்கும். பருப்பு கொஞ்சம் தான் சேர்த்துங்களா, ஆனால் பாருங்கள் சாம்பார் நிறையவே இருக்குது, 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்களா. ஒரு கைப்பிடி அளவு பருப்புக்கு தக்காளி நிறைய சேர்த்துட்டோம்னா அந்த திக்னஸ் வந்துடுங்க. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு, நான் தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்றது எப்படி பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டுங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கூட இது நல்ல காம்பினேஷன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்க